ஓகேவா? என்னப்பா ஒரு 2 வாட்டி காட்டுமா? அதான் இங்கே வைக்கிறேன். இது வரேன் லைனில் வந்துடுறது. பண்ணிட்டியா? ஆமாம். என்ன வாங்க என்னது வாங்க. ஆனா எங்கேயுமே போறதுண்ணா. ஆமாண்ணா. அதான் ரொம்ப நாள் ஆச்சு. ஏமா நீ மட்டும் சிரிக்கலன்னு வச்சுக்க, மனுஷன் மட்டும் சிரிக்கலன்னா அனிமல்ஸ் சொல்லிடுவாங்க. அப்படித்தானே? நீ சிரிச்சுட்டே இருந்தனாலதான் உன்னை எதுவும் சொல்ல முடியல. வேற என்ன சொல்லுவாங்க? அப்புறம் தான் சொல்லுவாங்க சிரிக்க முடியலன்னா. நீ சொல்லு பொறுமையா சொல்லு. மீன் உயிரோட வரமாட்டேங்குது. தோல் மீன் புது மீன் அப்படிதான் சொல்லுவாங்க. மீன் ஃப்ரெஷ்ஷா இருந்தா உயிரோட சொல்லுவான். நல்லா இருக்குமா மீன்? ரெண்டுக்குமே போடலாம். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா நம்ம சேர்த்துக்கணும். பொரிக்கிறதுக்கு மசாலா நம்ம தான் போடணும். நல்ல மசாலா போடுறதான். 1500ங்களா? இதே மீன் 2000 வேணும். இப்பதான் இல்லையா? அவ்வளோதான் இல்லையா? இதுதான். ஆமா நீ வீடியோ எடுத்தியா? கலப்பா நீ எடுக்கல. ஆமா இப்பதான் வந்த நீ ஒரு தேவை போற. நேற்று நீ வரலையா? ஒன்றுமே கிடையாது. நானா 8 மணிலாம் கிளம்பிட்டேன். 7:30 மணிலாம் அங்கே போயிட்டு அந்த காலத்துக்கு. திங்கக்கிழமை திங்கக்கிழமை எப்பயுமே வராத. ஓ திங்கக்கிழமை எப்பயுமே வராத. சின்ன ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம் இன்னும் ஞாயிற்றுக்கிழமைன்னா வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிடுவாங்கப்பா. மீன் வாங்க வர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மீன் வாங்க வர்றவங்க எப்படி திங்கக்கிழமை மறுபடியும் மீன் வாங்க வருவாங்க. வியாபாரிகளே வர மாட்டாங்க. $4 கிலோ வருது. 4.5 கிலோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கை வேணா? இதுதான் ஒரே ஒரு வீடு தான் நம்மளுக்கு. ஒரு அது கூட ஒரே ஒரு வீடுனா ஒரு வீடு முழுசா வீடே கிடையாது. ஒரு 3-4 கிலோ 3 கிலோ சீலா விடும். அப்படின்னா 3 கிலோ சீலா விடும். அவ்வளோதான். இதுக்கு மசாலா நம்ம தான் போடணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு போட்டு சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது போட்டு மசாலா போட்டு ஊற வைக்கணும் 1 மணி நேரம். முதல்ல இஞ்சி பூண்டை போட்டு அப்புறம் மசாலா ரெண்டுமே மசாலாவோட கலந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
1/2 கிலோ கம்மியா இருக்கு. அவரு 5 கிலோ சொன்னேன் நான். 4 கிலோ சொல்லியிருக்கேன். 2000 ரூபாய் அது. பா எவ்வளோ பாச்சு காசு வாங்கி போந்தேண்ணே. இது ஓகே வரவாங்க நான் காசு வாங்கி போந்தேண்ணே. இது 30 ரூபா நீங்கள் தரணுமா? ஒரு ஸ்கேனர் கன்சல் பண்ணிட்டு புரியுதா? ஸ்கேனர் ஸ்கேனர் அது மீன் கொஞ்சம் ஐஸ் தான். எவ்வளோ வீட்டுக்கு போகுது? வீட்டுக்கு போகுது எவ்வளோ நாள்? வீட்டுக்கு ஒரு 1 hour ஆகும். ஐஸ் போடணும். ஐஸ் போடணுமா? அதெல்லாம் கவரில் போடணுமா? கவரில் போடணுமா கேட்டேன். கவரில் போட்டுக்கலாமா? கவர் வச்சுருக்கீங்களா? அந்த கவர் கிடையாது. கவராக இருக்கு. இது என்ன சொல்லுறாரு அந்த அதை சொல்ல கட்டியாரண்ணா. அது ஏதோ தேவைப்போ மினிஸ்டருக்கு ஒரு மீன் அது ஃபங்க்ஷனுக்கு. மீன் செட் ஆகுமான்னு தெரியல. மீன் கல் மாதிரி ரிட்டர்ன் பண்ண முடியுமா? ஏலத்தில் எடுக்கல. ஏலத்தில் எடுத்தியா? பண்ண முடியாது. ஒரே இதுதான். அப்படியே என்ன பண்றீங்க? தனியா வைங்க. அப்படியே பார்த்தீங்களா மீன் எப்படி இருக்குது? ஆகும்போது தெரியுதா உங்களுக்கு? ஆஃப் சைஸ் உங்களுக்கு. ஐஸ் அங்கங்க நடுவில் பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி இருக்குண்ணா மீன். மீன் வந்து உடனே ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் ஐஸை போட்டுருங்க. சரி ஓகே. ஐஸ் உள்ளே போடணுமா இல்லை இந்த பக்கெட் இருக்குல்ல, அடியில் கொஞ்சம் மேலே பண்ணணும்? ஒரு கொஞ்சோண்டு கால் வாஷ் பண்ணி அடியில் போட்டுங்க. மிக்சி இதை ஃபுல்லாக கவர் முடி போட்டு டாப் வச்சு போட்டுருங்க ஃபுல்லாக. அவ்வளோதான். அண்ணா அப்படியே உழுவுற அடுத்து தேவை இப்போ ரெடி ஆயிடுச்சா? ஏலத்தில் எடுத்தால் மட்டும் மிட்டன் பண்ண முடியாது. 100 ரூபா 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா விற்கிற மட்டும் வாங்கிடலாம். ஏலத்தில் வந்து நமக்கு தெரியுமா அனுபவம் மட்டும் நல்லா 4 பேர் கேட்குற மீனா பார்த்து கேட்கணும். நிறைய விஷயம் இருக்குது ஏலத்தில். காலையில் இப்போ ஏலம் இருக்காது. ரொம்ப நேரம் இதை நீங்கள் என்கிட்ட அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இந்நேரம் வெட்டி ஐஸ் போட்டுட்டு இருக்கீங்க. அப்படிங்க